அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி உடலுக்கு சத்தான சுரைக்காய் எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம். ரொம்பவே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த சுரைக்காயில். இப்போ இந்த சுரைக்காய் மேலே உள்ள தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரஃப்பாக டைட்டாக தான் இருக்கும் அந்த சுரைக்காயோட தோல். உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்லா தோலை சீவி எடுத்துக்கிட்டாச்சு. சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. நிறைய நீர் சத்து உள்ளது சுரைக்காய். நல்லா சீவியாச்சு. சீசன் டைமில் நீங்களும் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறலாம். கட் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தோல் மட்டும்தான் ரஃப்பாக இருக்கும். சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நறுக்கிறதுக்கு முன்னாடியே சுரைக்காய் கழுவிடணும். நறுக்குன அப்புறம் கழுவுனா அது வேஸ்ட்டு. பாருங்கள் இப்படி நல்லா. இப்போ தேங்காயை கொஞ்சம் போல் தேங்காயை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சா போதும். சுரைக்காயெல்லாம் குக்கரில் போட்டாச்சு. தேங்காயும் நல்லா வடிகட்டி குக்கரில் ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க, ஏன்னா இது சுரைக்காயிலேயே ஆல்ரெடி தண்ணி நிறையா இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதை இப்போது குக்கரில் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக சீரகத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கலந்து விட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காயையும் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். மூடி வச்சுருங்க. சுரைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் ஆகும். கண்டிப்பாக ஒரே ஒரு விசில் தான் விடணும். ஒரு விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா சுரைக்காய் சீக்கிரம் வெந்துடும். ஒரு விசில் போதும். சூடு போனதும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஊற்றின தேங்காய், சீரகத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ தாளிச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்து, கொஞ்சமாக சீரகம், வெங்காயம், ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும், காரமாக இருக்கும். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை, நல்லா வாசமாக இருக்கும். போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. கண்ணாடி பதம் வர்ற வரையும் வதக்குங்க. முக்கியமான விஷயமே இந்த பூண்டு தான். வெள்ளை பூண்டு நீங்கள் தட்டி போட்டு நீங்கள் சுரைக்காய் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். சுரைக்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இதில் உள்ள சீக்கிரட்டே இந்த பூண்டு தான். பூண்டை நல்லா நச்சு கடாயில் போட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே உங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரியும். அப்படி ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதுக்கிட்டு இப்போது
வேக வச்சிருக்கிற சுரைக்காயையும் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். ஒருவேளை உப்பு தேவைன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. சத்தான சுரைக்காய் ரெடி. சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமான சமையல் இதெல்லாம். கிராமத்துப்புறங்களில் உள்ள ஆரோக்கியமான உணவு சுரைக்காய். சாப்பிட்டு பாருங்கள். நன்றி. நான் செல்வஜோதி பிரியா.